பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி 1 பேதுரு 5:6 ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளோ நாள் காத்திருந்து இவ்வளவு போராட்டம், எனக்கான ஒரு முடிவு எப்போ வரும் என்று ஒவ்வொரு இரவும் படுக்கிற பொழுது நம்ம நினச்சிட்டு படுப்போம், நாளைக்கு காலை எனக்கான ஒரு விடியல் வராதா? இந்த காலை வேளை உனக்கான விடியலை கொடுக்கிற ஒரு வேளையாக தான் என் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்ய போகிறார். தேவனுடைய பிள்ளைய, நீங்கள் கடந்து வந்த மாறாவின் கசப்பான அனுபவங்கள் எல்லாம் எத்தனை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கசப்பான சூழ்நிலையான வேதனைகள், பலவீனங்கள், கவலைகள், கண்ணீர், நிந்தை, வியாகுலம், உபத்திரவத்தின் பாடுகள், தேவ பிள்ளை எவ்வளவு முயற்சித்தும் அவ்வளவும் தடையான காரியங்கள், இப்படிப்பட்ட மாறாவை கடந்து வந்த உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாகவே ஏலீமின் ஒரு மகிழ்ச்சியை உனக்கு கட்டளையிட்டு வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, ஏலீம் என்று சொன்னால் ஆசீர்வாதங்கள் அல்லது இனிப்பு என்று அர்த்தம். இன்னைக்கு நல்ல செய்திகளை உங்கள் செவிகள் கேட்கும்படி கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பார்த்தீங்கன்னா, எரிகிற சூளையை ராஜாவுடைய கோபம், அவனுடைய கர்ச்சிக்கிற குணாதிசயம், அவங்க தாழ விழுந்து பொற்சிலையை வணங்கவில்லையே என்ற வைராக்கியத்தில் 7 மடங்கு இன்னும் சூளையை சூடாக்கி அவர்களை அவன் கட்டி பலசாலிகளை தெரிந்து கொண்டு இவர்களை தூக்கி அக்கினி சூளையில போட்டான். தேவ பிள்ளையே, ஆனால் என்ன நடந்தது? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை கூட இந்த அக்கினியை போல அநேக காரியங்களை குறித்த பயம், தேவனுடைய பிள்ளையே, கண்ணீர், வியாகுலம், உயர்வான காரியங்கள் தடைப்பட்டு வருகிறது. எதிர்பார்த்து ஏமாற்றங்கள் தான். நான் விட்ட கண்ணீருக்கு பதில் இல்லை, என் வேதனைக்கு வழி இல்லை, என் தடைகள் உடைக்கப்படவில்லை, என் பலவீனம் பலனாய் மாறவில்லை என்று மன உளைச்சலோடு மன போராட்டத்தோடு இருக்கிறாய். என் கடன் பாரத்திற்கு ஒரு முடிவு. இந்த காலவெளியில் நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பார். என் தேவன் நிச்சயமாய் மாற்றத்தை கொடுப்பார். தண்ணீராகிய மாறாவில மாத்திரம் மாற்றம் அல்ல, அக்கினியின் சூளையிலும் மாற்றத்தை கொடுக்க அவர் வல்லமை உடையவர். அக்கினி அவர்களை பட்சித்து போடவில்லை. யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் கர்ஜித்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் கண்கள் இந்த கால வழியில் இந்த நாள் இரவுக்குள்ள நீங்கள் பார்க்க போறீங்க. அந்த கண்கள் ஆச்சரியப்பட்டு பார்க்க போகிறது. நாம் இவர்களை இப்படிப்பட்ட அக்கினியில தான போட்ட இவர்கள் எப்படி தப்பித்தார்கள் என்று பார்க்கிற அளவிற்கு ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை செய்ய போறார். அவர்களை என் ஆண்டவர் மீட்டு எடுத்தார். தெய்வ பிள்ளையே, அவர்கள் மீட்கப்பட்டார்கள். அவர்கள் மீட்கப்பட்ட பிறகு நடந்த அதிசயம் என்ன தெரியுமா? அக்கினியில போடப்பட்டவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். எங்கே? அதே பாபிலோன் தேசத்துல. இந்த காலவெளியில் என் அன்பு தேவனுடைய பிள்ளையை, எங்கே நீ தாழ்த்தப்பட்டாயோ, எங்கே நீ குனிந்தாயோ, எங்கே நீ வெட்கப்பட்டாயோ, யாராலெல்லாம் நீ அவமதிக்கப்பட்டாயோ, யார் நிமித்தமாய் நீ போராட்டங்களை கடந்து வந்தாய், அவர்கள் நிமித்தமாய் நீ சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைகிற ஒரு புதிய காலை வேளை. இந்த கால வேளை சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு நிச்சயமாய் ஓடி போகும். தெய்வ பிள்ளையே,
வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி விசுவாசத்தில் சாராளும் ஆபிரகாமும் வயது சென்றவர்களாயிருந்தும் பிள்ளை பெற்றார்கள் என்று ரோமர் 11:11 வாசிக்கிறோம். தேவ பிள்ளையே, மாறாவில் மாத்திரம் மாற்றம் இல்லை, அக்கினி சூளையில் மாத்திரம் மாற்றம் இல்லை, சாராவிலும் மாற்றத்தை கொடுத்த என் ஆண்டவர் இந்த காலவழியில் உனக்கான மாற்றத்தை நிச்சயமாகவே தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் கரம் உன்னை கைவிடாது. தேவ பிள்ளையே, நீ சோர்ந்து போகாத தேவ பிள்ளையே. மொர்தெகாய்க்கு விரோதமாய் ஆமான் தூக்கு மேடையே வைத்தான். ஆனால் மொர்தெகாயை உருவாக்கும்படியா நினைத்து என் ஆண்டவர் அவனை தேசத்தில் உயர்த்தினார். தேவ பிள்ளையே, ஆமான் திட்டம் தோற்று போனது. தேவனுடைய பிள்ளையை, உனக்கு ஜெயத்தை என் ஆண்டவர் கொடுக்கிற வரைக்கும் நாணலை முறிக்காமல் மங்கி எரிகிற ரபா ஷத்தரஹலதளமா மங்கி எரிகிற திரிய அவர் அணைக்காத தேவனாயிருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற காரியம் வரும், நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. துரிதமாய் நீதியை என் ஆண்டவர் செய்து முடிக்கிற ஒரு காலை வேளையாக இருக்க போகிறது. தேவனுடைய பிள்ளை, ஆமானின் காரியம் தோல்வி அடைந்தது. இதுவரும் தலையை துலுக்கி ஆடிக்கிட்டு இருந்த உன் சத்துருவின் காரியங்களை கர்த்தர் தோல்வியடைய செய்கிற ஒரு புதிய நாள் தான் தேவனுடைய பிள்ளையே. நீதியோட சீக்கிரமாய் காரியத்தை என் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லமையுடையவராயிருக்கிறார். அல்லேலூயா. இத்தனை மாதங்கள் இத்தனை நாட்கள் வராத எந்த காரியம் இன்னைக்கு வரப்போதா, இன்னைக்கு கண்டிப்பா இவ்வளவு நாட்கள் வராத காரியங்கள் இந்த காலவெளியில் உனக்காக வரப்போகிறது. எதெல்லாம் ஆகாதுன்னு நீங்கள் நினைச்சீங்களோ அதெல்லாம் ஆகிற ஒரு காலை வேளையாய் மாறப்போகிறது. எதெல்லாம் இனிமே என் வாழ்க்கையில் முடியாதுன்னு நினைச்சீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் தேவ பிள்ளை உங்களுக்கு முடிய போகிறது. எதெல்லாம் நடக்காது என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டு இருந்தீங்களோ அதெல்லாம் நடக்க போகிறது. எதெல்லாம் கைகூடி வரலையே நினைச்சீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரப்போகிறது. எதெல்லாம் வாங்க முடியாமல் இருந்தீங்களோ அதெல்லாம் நீங்கள் வாங்க போறீங்க தேவ பிள்ளையே. உங்களுக்கு வர வேண்டியது உங்களுக்கு வரும், உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் அடைய வேண்டியதை நீங்கள் நிச்சயமாக அடைவீங்க தேவ பிள்ளையே. எத்தனை காரியத்தை சத்துருவாய் மனிதர்களும் சத்துருவின் கிரியைகளும் தேவனுடைய பிள்ளையை உன்னை விட்டு உன் நன்மையை எடுத்து போட நினைச்சாலும் என் ஆண்டவர் விடவே மாட்டார். அவன் எடுத்ததை விட, அவர்கள் உன்னிடத்தில் எடுத்து கொண்டதை விட உன்னுடைய கௌரவம், உன்னுடைய மரியாதை, உன்னுடைய சொத்து, தேவ பிள்ளையை உனக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள், உன் நன்மைகள், உன் ஆசீர்வாதங்கள், உன் உயர்வை பறிக்க நினைச்சாலும் என் ஆண்டவர் பறிக்க விட்டுட்டாரே அப்படி நீங்கள் கலங்கிட்டு இருந்தீங்களே இத்தனை நாட்கள். எனக்கு ஆண்டவர் உதவி செய்யலையே நினச்சிட்டு இருந்தீங்க இல்லை இத்தனை நாட்கள். கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு கூட நான் இழந்து வெறுமையாக நின்றுட்டேனே நினச்சிட்டிங்கல்ல. நான் நின்றுடுவேனோன்னு ஒரு திகில் பயம் உங்களை அறியாதபடி நேற்றிரவெல்லாம் நித்திரையற்று போராட்டத்தோடு வியாகுலத்தோடு கலங்கி இருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையை, இந்த கால வழியில் கர்த்தர் ஆராய முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை உனக்கு இந்த கால வழியில் கர்த்தர் செய்ய போகிறார். உன்னுடைய தாழ்வுகளை ஆண்டவர் மாற்றுவார். ஓ தேவ பிள்ளையே, புழுதி குப்பையில் இருந்து நிச்சயமாய் பிரபுக்களோடு உன்னை உட்கார செய்கிற தேவன் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எல்லா நிலைமையிலையும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எல்லா சூழ்நிலைகளில், எல்லா நிலைகளிலே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அழிந்து போன எல்லாம் ஆண்டவர் உருவாக்கி உங்கள் கரத்தில் கொடுக்கிற ஒரு புதிய காலை வேளையாக இருக்க போகிறது. யோபு இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்கு திருப்பி கொடுத்த என் ஆண்டவர் இந்த கால வேளையில் உன் தாழ்வுகளை, உன்னுடைய தேவனுடைய பிள்ளைய கீழான நிலைமைகளை ஆண்டவர் மாற்றி உன்னை உயர்த்தி சத்துருவினுடைய கண்கள் காணும்படி நீ உயர்ந்திருக்கிறதை கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். அவர் உங்களை உயர்த்துகிற ஒரு நாள் வந்தது தேவ பிள்ளையே. நீங்கள் காத்திருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் தேவ பிள்ளையே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சாத்தான் தோத்துட்டான் தேவ பிள்ளையே. யோபுவோட இருந்த தேவன் யோபுக்கு ஜெயத்தை கொடுத்தார். உங்கள் ஆண்டவர் இந்த கால வழியில் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். God bless you all.